ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, வாழ்வின் ஒவ்வொரு நொடியும். தமது வாழ்நாள் முழுவதும் யாசகம் எடுத்த ஒருவர் திடீர்னு ஒரு நாள் இறந்து போறாரு. அங்குள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக அவரின் உடலை நகர்த்தும் போது போர்வைக்கு அடியில ஏகப்பட்ட பணக்கட்டுகள். அவர் தனது வாழ்க்கை முழுவதும் யாசகம் பெற்ற பணமாகவே அது இருக்கணும். என்ன ஒரு கொடுமை! அவர் தன்னிடம் இருந்த பணத்தை துளி கூட செலவு செய்யவே இல்லை. இத்தனை நாட்களாக தன்னிடம் இருந்த அத்தனை பணத்தையும் வைத்துக்கொண்டு தான் மறுபடியும் யாசகமே பெற்று வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் நினைத்திருந்தால் நல்ல உடை, உணவு, தங்குமிடம் என்று தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அல்லவா? இப்போது அவர் இறந்து விட்டார். இனி அவர் சேமித்து வைத்த பணத்தால என்ன பயன் வரப்போகுது? இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? நாமும் நம் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதிகப்படியாக எதிர்காலத்தை பற்றியே யோசித்து கொண்டிருக்கோம். எதிர்காலத்தில் வாழ்ந்து கொள்ளலாம். இப்போது பணமே பிரதானம். முதலில் நிறைய பணத்தை சேமிக்க வேணும், பிறகு அதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் வாழ்வின் அழகில் என்ன தெரியுமா? நாம் ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைப்பார். இங்கே எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும். அதை எதிர்கொண்டு வாழ்வதே வாழ்க்கை. எனவே உங்கள் வாழ்க்கையில் எது செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கே செய்து விடுங்க. காலம் தாழ்த்த வேண்டாம், எதையும் தள்ளி போட வேண்டாம். உங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிட வேண்டுமா அப்படின்னு நினைச்சா இன்னைக்கே போய் அதை வாங்கி சாப்பிடுங்க. உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டுமே அப்படின்னு நினைத்திருந்தா அதை தள்ளி போடவே வேண்டாம். உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு இன்னைக்கே கிளம்பி போங்க. எனக்கு நேரம் இல்லை, அதிகமாக வேலை பளு இருக்கு அப்படின்னு சாக்குப்போக்குகள்லாம் சொல்லி உங்கள் ஆசையை நீங்களே தள்ளி போடாதீங்க. உங்கள் காதலை உங்கள் மனதிற்கு பிடித்தவரிடம் இன்னைக்கே வெளிப்படுத்துங்க. தயங்கி கொண்டு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு விட்டுடாதீங்க. வாய்ப்புகள் ஒரு முறையே கிடைக்கும். யாரையேனும் மன்னிக்க வேண்டுமா அல்லது யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னா அதையும் இன்னைக்கே செய்து விடுங்க. உங்களின் ஈகோவை அதில் காட்ட வேண்டாம். நீங்க உங்களுக்கு பிடித்த பொருளை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டு பின்பு அது விலை அதிகமாக இருப்பின் வாங்காமல் இருக்கும் பழக்கம் உடையவரா? இன்னைக்கே அந்த பொருளையும் வாங்கிடுங்க. பணம் என்னவோ சற்று அதிகமாக செலவானாலும் அந்த பொருளை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அளவில்லாததா இருக்கும். அதுவே முக்கியமானதாகும். நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் இங்கே தற்காலிகமாகவே தங்கிக் கொண்டிருக்கோம். அதற்காக நாம் கொடுக்கும் வாடகை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்நாட்கள். இங்கு நாம் வாழும் நாட்கள் தீர்ந்து போகும் முன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் முக்கியம் அப்படிங்கிறதை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வோம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.